படை அவன் பிரகடனப்படுத்திய பேரறிவிப்பு செய்த அந்த சம்புத்தீவு போர் பிரகடனத்திற்கு பேரறிவிப்புக்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான உழைக்கும் மக்கள், உழவர்குடி மக்கள், போர் பயிற்சி எடுத்திராத வீரர்கள், அவர்கள் பிறப்பிலேயே கிராமத்தான் சிலம்பு, வாழ்வீச்சு, மரம் ஏறுதல், நீச்சல் எல்லாம் வைத்திருப்பான். அப்படி உழவர்குடி உழைக்கும் வேளாண்குடி மக்கள் வாளும் வேலும் ஏந்தி அருவாலும் கம்பும் தூக்கிக் கொண்டு தங்களை சாரசாரையாக அணியணியாக நம் பாட்டனின் படையில் இணைத்து படையின் எண்ணிக்கையை பெருக்கினார்கள் என்றால் வேளாண் குடிகளுக்கு அவன் கொடுத்த முதன்மைத்துவம் தலைகீழாக மாறி இருக்கிறது. இன்றைய அருமை உடன் பிறந்தார்களே, உழைக்கும் மக்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்து அறுவடை செய்து உலக உயிர்களின் உயிர் தேவை, மானுட உயிர் தேவை, அடிப்படை தேவையான உணவுப் பொருள் நெல், அதை விளைய வைத்து கொடுத்தால் கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்கில் வைத்து பாதுகாக்க வக்கற்ற இந்த திராவிட திருடர்களின் அரசு தெருவிலே போட்டு முளைக்க வைக்கிறது என்றால் ஒரே ஒரு உறுதியைத்தான் நம் பாட்டனின் நினைவு நாளில் என் பிள்ளைகள், என் பெற்றோர்கள் எடுக்க வேண்டும். நம் உழைப்புக்கு மரியாதை இல்லாது உலக உணவு தேவைக்கு பசி போக்குற அந்த நெல்லை தெருவில் போட்டது போல ஒரு நாள் இவர்களை நாம் தெருவில் போட வேண்டும் என்கிற உறுதியை நாம் ஏற்க வேண்டும்.